தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே சூரியனார் கோயிலில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு முதலமைச்சரால் திறக்கப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் 4 நாட்களில் சேதமடைந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் அப்பகுதி மக்களிடம் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சூரியனார் கோயில் ஊராட்சியில் கடந்த 16ஆம் தேதி தமிழக முதல்வரால் திறக்கப்பட்ட சுமார் 30 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தின் மேற்கூரைகள், அதாவது தரமற்று பூசப்பட்ட மேற்கூரைகள் பெயர்ந்து விழுதனால் அதனை சரி செய்யும் பணியில் தற்போது அந்த ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த 16ஆம் தேதி தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சையில் நடந்த 2 நாட்கள் விழாவில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலமாக கட்டி முடிக்கப்பட்ட பல்வேறு பணிகளை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சூரியனார் கோயில் ஊராட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட 30 லட்சம் மதிப்பீட்டிலான அந்த ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தின் வாயிலில் தான் தற்போது நம்ம நின்று கொண்டிருக்கின்றோம். இதன் மேற்கூரைகள், உள்ளே இருக்கக்கூடிய மேற்கூரைகள் தரமற்ற முறையில் பூசப்பட்டதன் எதிரொலியால் அது இடிந்து பெயர்ந்து விழுந்துள்ளது. அதனை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இது எவ்வாறு நடந்தது என்பது குறித்து இந்த பகுதி மக்கள் நம்மிடம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்போம். சார் வணக்கம், இந்த பணிகள் எப்போது முடிவடைந்தது? இது திடீர்னு இடிந்து விழுந்ததுக்கான காரணம் என்ன? இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு 2 மாதம் ஆகுது. 2 மாதமாக திறக்கப்படாமல் அப்படியே பூட்டியே கிடந்துச்சு. 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலியமாக தஞ்சாவூர்லேருந்து திறந்தார். ஆனால் திறந்து 4 நாள் ஆகுது. இன்னைக்கு காலையில் நாங்கள் யதார்த்தமாக கடத்தருக்கு வரும்போது கதவு சரில் கட்டடத்து உள்ளே திடீர்னு சத்தம் கேட்டுச்சு. திறந்து உள்ளே பார்த்தா 4 ஆள் வேலை செய்கிறாங்க. என்ன வேலை செய்கிறீங்கன்னு பார்த்தா ஒன்றிய துணை பெருந்தருடைய கணவர் ஒப்பந்ததாரர் கிருஷ்ணராஜ் எங்களை வேலை செய்ய சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போய் பார்த்தா எல்லா சீலிங் ஃபுல்லாக தரமற்ற நிலையில் பூசப்பட்டு இடிஞ்சு உளுந்து கிடக்கு. இதே மாதிரி 30 லட்ச ரூபா மதிப்புள்ள இந்த கட்டடம் கட்டி 2 மாதத்துக்குள்ளே கீழே விழுந்திருக்கு. இந்த கட்டடம் தமிழக முதலமைச்சரால் திறக்கப்பட்டிருக்கு. இந்த அவல நிலையை பொதுமக்கள் நாலேஜ் கொண்டு போகணும். இந்த அரசு விடியா திமுக அரசானது இதை மாதிரி தரமற்ற கட்டடத்தை கட்டி பொதுமக்கள் உள்ள வரியை வீணாக செலவு பண்ணுறாங்க. விளம்பரம் தேடிக்கிட்டு விளம்பர ஆட்சியாக இந்த ஆட்சி செயல்படுகிறது. இதை வன்மையாக எங்கள் கிராம மக்கள் கண்டிக்கிறோம். உடனடியாக இந்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுத்து அவர் ஒப்பந்ததாரரை லைசன்ஸை ரத்து செய்யவும், இந்த கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக பார்வையிட்டு இந்த கட்டடத்தை சுத்தமாக தரமட்டமாக இடித்து புதிய கட்டடத்தை கட்டித்தரும்படி கிராம சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதை கட்ட தவறினால் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் இந்த அரசு சார்பாக இந்த ஊராட்சி மூலியமாக நடைபெறும் என்பதை தங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி இது போன்ற கட்டிடங்கள் கட்டப்பட்டதா? அந்த கட்டிடங்கள் தரமான முறையில் இருக்குது? இல்லை சார், இல்லை, அது தரமான முறையில் கிடையாது. அதுவும் இடிஞ்சு விழுந்து தான் இருந்தது. அதுவும் இவங்க தான் வேலை செஞ்சாங்க. தரமான இது கிடையாது. இப்போ இந்த கட்டிடம் திறக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டதா? இல்லை, கட்டி 4 நாள் ஆகுது. 4 நாளாக கட்டடம் திறக்கப்படவே இல்லை. அதை திறக்காமல் நாங்கள் அன்றைக்கி திரைப்படம் அன்றைக்கு ஊர் மக்கள் சார்பாக நாங்களும் அன்றைக்கி அந்த விழாவில் கலந்துக்கிட்டோம். அன்றைக்கி கலந்துக்கிட்டப்போ ஒன்றுமே தெரியல. திங்கக்கிழமை இன்றைக்கி வியாழக்கிழமையாகிறது. 4 நாட்களுக்குள்ளே அந்த கட்டடம் இடிஞ்சு விழுகிறது. இது இவ்வளோ அரசு பணத்தை இவ்வளோ வீணாக இந்த அரசு செலவு செய்து தங்களை விளம்பரம் செய்து கொள்வதற்காக இதே மாதிரி கட்டடத்தை கட்டுறாங்க. தரமற்ற கட்டடத்தை கட்டிட்டு இருக்காங்க. சென்ற ஆண்டு 6 மாதத்துக்கு முன்னாடி சமுதாய கூடம் இதே கான்ட்ராக்டுக்காரர் கட்டினார். அந்த கட்டடமும் இடிஞ்சி விழுந்து இதே மாதிரி இரவோட கொத்தி பூசியிருக்காங்க. இந்த அரசானது தரமற்ற கட்டடத்தை கட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஊராட்சியில் ஒரு கட்டடம் நல்ல கட்டடமாக கட்ட வேணும். ஒரு மக்கள் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஊராட்சி மன்ற அலுவலகமே இந்த அவல நிலையில் இருக்கிறது என்பதை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறதை பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறோம். இப்போ இந்த பகுதி மக்கள் சொன்னது மாதிரி தமிழக அரசு மூலம் இது போன்ற கட்டப்படும் கட்டிடங்கள் தரமான முறையில் கட்டப்படவில்லை என தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக கடந்த முறை கூட ஏதோ சுகாதார கட்டிடம் இது போன்ற நிலை உருவாகியுள்ளது. தொடர்ந்து இது மாதிரி ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடமும் இதே மாதிரி தரமற்ற முறையில் கட்டப்பட்டிருக்கு என்று தொடர்ந்து அந்த மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.